ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th சமூக அறிவியலுக்கான முதல் இடைப்பருவ தேர்வுக்கான ஒரு முக்கிய வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 50 மார்க்ஸ்க்கு நடத்திருக்காங்க 1.5 hours. ஃபர்ஸ்ட் வந்து 7 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் முழுக்க உங்களோட புக் பேக்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற 1 மார்க்ஸை நல்லா படிங்க. அதுவே ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாருங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 8th ஒன், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன, ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன, மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக, முத்து துறைமுக நிகழ்வை விவரி, இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக, இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, நாட்டு வருமானம் வரையறு. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 13, 14, 12 இது எல்லாமே வந்து பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இவையேனும் 5 எழுத சொல்றாங்க. 15th ஒன், 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. 15, 16 ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 17 இம்பார்ட்டன்ட். அந்த வேறுபடுத்துக காரணம் கூறுக. இதுவே வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டது தான். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று, வானிலை மற்றும் காலநிலை, வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 18th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்களை ஆராய்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். உலகமயமாக்கலின் உள்ள சவால்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நிரப்புக, பொறுத்துக, இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க. 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்திய வரைபடத்தில் குறிக்க ஆரவல்லிமலை, காட்வின் ஆஸ்டின், கங்கை சமவெளி, சென்னை, பாமீர் முடிச்சு, தார் பாலைவனம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தக்கான பீடபூமி, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்திய வரைபடத்தில் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டம் மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து சோஷியல் சயின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஸ்டின் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே படிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே 50 out of 50 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.